ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு டேஸ்டியாக பார்க்கலாம் வாங்க. 6 மணி நேரம் சுண்டல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அது கூட உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. கடாய் ஹீட்டானதும் ஆயில் சேர்த்து கல்பாசி, பட்டை, ஜீரகம், சோம்பு, 4 பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, ஒரு வாட்டி கிளறி விட்டு ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. 6 முந்திரி நல்லா வதக்கிட்டு 6 காஷ்மீர் மிளகாய், 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் சேர்த்து ஒரு பிரிஞ்சியில் ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் சென்று சுண்டல் வேக வச்சுருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வேக வைத்த சுண்டல் சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கிரேவி கெட்டியானதும் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. சன்னா மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.